மதுரை தமுக்க மைதானத்தில் மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம் நடத்துகின்ற ஒரு மாபெரும் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நடந்தேற இருக்கிறது. புரட்சிகரமான செயல் திட்டங்களை நாள்தோறும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற வேட்கையோடு களமாடுகின்ற மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் இந்த புரட்சிகரமான தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்கின்ற ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் 28 சாதி கடந்து, மதம் கடந்து அனைவரும் காதலிக்க வேண்டும், மனம் முடிக்க வேண்டும், இந்த ஜனநாயக நாட்டிலே அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும், ஜனநாயகம் வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு ஒத்த கடையில அருமை தோழர் ரவி, ராதிகா இணையர் இருவரும் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை அனைத்து தலைவர் பெருமக்களையும் அழைத்து ஒரு மாபெரும் பண்பாட்டு புரட்சியாக அங்கே நடத்தினார்கள். அந்த நிகழ்வின் வெற்றி அந்த மேடையிலேயே தெரிந்தது. அந்த மேடையிலேயே அந்த நிகழ்விலே, திருமண நிகழ்விலே பங்கேற்பதற்காக வருகை தந்த தம்பி கிறிஸ்டோபர், தங்கை விஜி ஆகிய இணையர்கள் மதம் மறுப்பு திருமணத்தை அந்த மேடையிலேயே நடத்தி அந்த பண்பாட்டு புரட்சிக்கு, அந்த சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்து ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடும் வகையில அந்த மேடையிலேயே இன்னொரு திருமணம் நடந்தேறிய வரலாறு மதுரை மண்ணிலே நடந்தது. மீண்டும் அதே மதுரை மண்ணிலே ஒரு மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவை இங்கே இந்த தோழர்கள் நடத்த திட்டமிட்டு வருகிற பிப்ரவரி 21 தமுக்கத்திலே ஒரு நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த மாபெரும் வரலாற்று பெருநிகழ்விலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பங்கெடுத்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். இன்னும் இடதுசாரி சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், சாதி ஒழிப்பு போராளிகள், தலைவர் பெருமக்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். ஆகவே தோழர்கள் வருகின்ற பிப்ரவரி 21 ஒரு நாள் முழுமையிலும் தமுக்க மைதானத்திலே நாம் திரள்வோம். தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடிய வகையில ஒரு மாபெரும் வரலாற்று யுத்தத்தை தமுக்க மைதானத்திலிருந்து துவங்குவோம். அதற்கு தோழர்கள் அனைவரும் அணியமாவோம். தலைவர் எழுச்சி தமிழரின் வழியில அமைப்பாய் திரள்வோம், அதிகாரம் வெல்வோம், வேண்டும் ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.